இப்பெல்லாம் ரீசன்ட் டேஸா நான் இப்படிதான் இருக்கேன். ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு நைட்ல சரியா தூங்காம காலையில மறுபடியும் சீக்கிரம் ஏஞ்சி ரொட்டீனே மாறிடுச்சு. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. இததான் மன அழுத்தம்னு சொல்லுவாங்க போல. இப்ப ஏன் ஸ்வஸ்திக் ஜெம்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியலாத போது சொல்யூஷன் தேடி நான் இங்க வந்திருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நான் இங்க வந்திருக்கேன். பட் ஆனா ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். பட் இப்போ இது எனக்காக, என்னோட மென்டல் ஹெல்த்துக்காகவும் வந்திருக்கேன். அண்ட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன ஆகுது அப்படின்றத நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே அதை கேட்டு எனக்கு ஆன் த ஸ்பாட்ல ஹீல் பண்ணி விட்டாரு. ஹீல் பண்ணி விட்ட உடனே எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. இது ஹானஸ்டா நான் சொல்றேன், இது ப்ரொமோஷனோ இல்ல கண்டென்ட்டோ கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சோ, நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிகாஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஒரு விஷயம் நம்ம நம்பி அதை பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு கிடைச்சது. உங்க லைஃப்ல பிரச்சனை கஷ்டங்கள் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஸ்வஸ்திக் ஜெம்ஸ் பார்க்கணும். ஒரு விஷயம் நீங்க நம்பி பண்றீங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்வஸ்திக் ஜெம்ஸ். என்னோட ரிவ்யூ நான் ஹானஸ்டா அவங்களோட பேஜ்ல கொடுத்திருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஐடியுமே நான் கீழே டேக் பண்ணிட்டேன்.